கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிறோம். லாபான் பலமுறை அவனை ஏமாற்றுகிறான். அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி எண்ணுகிறான். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். கலப்பு நிற ஆடுகள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லும் பொழுது, அங்கே புள்ளி நிற ஆடுகள் எல்லாம் அவனுடையது என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? புள்ளி நிற ஆடுகளாய் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தர். ஆசீர்வாதத்தை தங்கச் செய்கிறவர் கர்த்தர். பல சம்பாத்தியங்களை சேர்த்து வைத்து அதனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பல சூழ்நிலைகளிலே சிக்கி தவிக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. போராட்டங்கள், உபத்திரவங்களும் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடாது. தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி சேர வைக்க வேண்டும். உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் அநேக நேரங்களிலே நீங்கள் மாம்சத்தில் யோசித்து இவைகளை மேற்கொள்ள நீங்கள் முயற்சி செய்து பார்ப்பீர்கள். அவைகளில் நீங்கள் தோற்று போவீர்கள். பிரியமானவர்களே, அவைகளில் நீங்கள் வெற்றியை காண முடியாது. ஆனால் நீங்கள் ஆவியிலே நிறைந்து கர்த்தரை சார்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக்குவார். நீங்கள் ஜெயத்தை எடுப்பீர்கள். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். அது மேலே கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா? யாக்கோபை ஆசீர்வதித்தார் ஐயா. இவன் எப்படியெல்லாம் மாய்மாலமாக லாபான் எண்ணினானோ அதற்கு விரோதமாக கர்த்தர் அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்கிறார். நன்மைகளை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் அழைத்து செல்ல வல்லமை உள்ளவர். சரியான பாதையில் உங்களை கொண்டு செல்வார். அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் எது மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய தொழில் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய பலத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அம்மா தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை என்றால் நான் நம்புகிற என்னுடைய நண்பன், இல்லை என்றால் நான் விரும்புகிற ஒரு மனிதன், இளைஞன் என்று சொல்லி நீங்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. அவர்களெல்லாம் சில காலங்கள் தான். வாழ்க்கை மாய்மாலமானது. அநேகர் ஏமாந்து போகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் பேரில் உங்களுடைய நம்பிக்கை உண்டாக வேண்டும். நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை நன்மையாக்குவார், வெற்றியாக்குவார். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒரு முறை ஒரு இளைஞனும் இயேசுவும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வேடிக்கையான ஒரு சம்பவம் தான். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு இடங்களில் அவர்கள் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். கற்பாறைகள் வருகிறது. அவர்கள் 2 பேர் நடந்து செல்கிறார்கள். இப்பொழுது மணல் திட்டுகள் வருகிறது. அவர்கள் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். 2 பேருடைய கால் தடங்கள் எல்லாம் தெரிகிறது. சில தூரங்களில் சென்ற பின்பு அங்கே முட்செடிகள் நெருக்கமடைகிறது. அங்கே முட்செடிகளுக்கு மேலாக பாதங்களிலே அவர்கள் அந்த முட்செடிகளிலே அவர்கள் கால்கள் சிக்கி அந்த பாதத்திலிருந்து இரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த வாலிபன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், என்னை கைவிட்டீரே என்று சொல்லி அவன் கேட்க, ஏனென்றால் ஒரு பாதம் தான் அங்கே இருக்கிறது, இன்னொரு பாதத்தை காணவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இயேசுவின் இடத்திலே அவன் கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அந்த பாதம் யாருடையது? நீ உற்று கவனித்து பார் என்று சொல்லுகிறார். இந்த வேதனையை எப்படி நீ தாண்டி வருகிறாய், சற்று கவனித்து பார் என்று சொல்ல, அப்பொழுது அவன் உற்று கவனிக்கிறான். அந்த பாதம் தன்னுடையதல்ல, அது இயேசுவினுடையது, கடவுளுடையது என்பதை அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, ஆமென். உபத்திரவம் வருகின்ற நேரங்களிலே, போராட்டம் வருகின்ற நேரங்களிலே நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன், தோள் மீது நான் உன்னை தூக்கி சுமந்தேன் என்று சொல்லி அந்த இளைஞரிடத்திலே சொல்லுகிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்து கொண்டு நாம் வெற்றியாக வாழும்படி இந்த உலகத்தின் உபத்திரவங்களிலே, பாவங்களிலே, பிரச்சனைகளிலே, சாபங்களிலிருந்து நீங்களும் நானும் வெற்றியாக வாழும்படி அவர் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஒரே குமாரன் இந்த உலகிற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் வெற்றியாக வாழும்படியாக, நீங்களும் நானும் அவருக்கென்று வாழும்படியாகத்தான். ஆகவே அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய கிருபைக்காய் சார்ந்து நில்லுங்கள். அவருடைய கிருபைக்காய் சார்ந்திருங்கள். எவ்வளவு விரோதமான பாளையங்கள், பிரச்சனைகள், பொறாமையான மனிதர்கள் எழும்பினாலும் நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்து உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.